திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் பிந்து, வயசு 38 ஆகுது, உயரம் 166 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரையில் 3ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலை அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 31,000 பிடிப்பெல்லாம் போக கையில் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பொண்ணு யாருமே இல்லை. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதகமும் தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை 2ஆம் திருமணமாக எதிர்பார்க்குறாங்க. நல்லா சம்பாதிக்கணும், நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும், கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதாக ஃபீல் பண்ணுறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நடுத்தர வசதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸ் இருக்குது. உங்களுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னா இவங்க பிஸ்னஸை சேர்ந்து பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்க கூட உங்கள் லைஃப் வந்து ஷேர் பண்ணி மீதி இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழலாமா. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 3 பேக்கரிகளை வந்து 2-3 ஊரில் வந்து வச்சுருக்குதான் சொல்லியிருக்காங்க. இந்த பெண் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணி மாதம் 31,000 சம்பாதிக்கிறாங்க. கையில் ஒரு 45 பவுன் நகையும் சேர்த்து வச்சுருக்குதான்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த மாதிரி நல்ல வரன் யாருக்குமே அமையாது. சீக்கிரமாக அந்த வரனை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு மனசை ஒத்து போச்சுன்னா கண்டிப்பாக மேரேஜ் நடக்குமா. இந்த பெண்ணோட நலங்கிறது முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வரன் பார்க்கலாம். என் பேர் அனிகா, வயசு 42, வயது 160 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், சாதி வன்னியரில் காடவரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலையை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 10,000 வாங்குறதான் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவும் ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க மாவட்டம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரமும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வயது தடையெல்லாம் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு ஜாதியும் தடையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஏற்கனவே மேரேஜ் ஆகி தனித்தனியாக வேறு ஊரில் இருக்காங்களாம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், குடும்ப நடத்தக்கூடிய அளவு சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல குணமான மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை ஓரளவுக்கு சம்பாதிக்கணும், ஒரு வீடு இருந்தால் நம்ம நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறாங்கம்மா. இவங்க போன வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கையாக அமைஞ்சது. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஹஸ்பண்ட் தவறிட்டாங்களாமா. இப்போ இவங்க தனிமையிலையும் இவங்க பசங்க தனிமை இருக்கனால தான் இப்போ 2ஆம் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் முடிவு பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை பெண் தான். இவங்க பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனி வேலை பார்த்து மாதம் 10,000 சம்பாதிக்கிறாங்கம்மா. இவங்க மொத்தம் 5 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்களா. மற்றபடி இவங்களுக்கு பெருசாக வசதி எதுவும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லபடியாக பார்த்துட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட நலங்கிறது எங்கள் முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி பல வரங்கள் சேனலுக்குள்ளே இருக்குது. உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.